தொகுதிக்கான ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மண்ணாடிப்பட்டு, ஊசூடு, வில்லியனூர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, உப்பளம், நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், ஏம்பலம், நெட்டப்பாக்கம், நெடுங்காடு, காரைக்கால் வடக்கு, மாஹே, ஏனாம் இந்த பகுதிகளில் பதிவான வாக்குகள் தான் முதல் கட்டமாக, அதாவது ஒரு 17 தொகுதிகளுக்கு மட்டும் முதல் சுற்றில் வந்து நமக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை நடக்க போகுது. இதுக்கான நேரமும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நேரத்துக்குள்ள இது வாக்குகள்லாம் எண்ணப்பட்டு அதுக்கான முடிவுகள்லாம் வெளியாகும். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையோட தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையிலே இதுக்கான 1 மணி வாக்குல மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணிக்குள்ளார இந்த தொகுதிகளுக்கான முடிவுகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தேர்தல் துறை வந்து ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் சுற்று மாதிரி இப்போ 2வது சுற்றுங்களுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது சுற்றில் என்னென்ன தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுலாம் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா திருபுவனை, மங்கலம், உழவர்கரை, இந்திரா நகர், காலாப்பட்டு, ராஜ்பவன், உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, மணவெளி, பாகூர், திருநள்ளாறு, காரைக்கால் தெற்கு இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகளோட முடிவுகளை நம்ம ஈவினிங் 5 o'clock நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. இது வந்து 2ஆம் சுற்றில் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் தொகுதிகள். இந்த தொகுதிகள்லாம் வந்துட்டு மாலை 5 மணிக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு முடிவுகள் ஓரளவுக்கு தெரிய வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில மொத்த தபால் ஓட்டு பார்த்தீங்கன்னா 12,936 தபால் ஓட்டுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வாக்கு எண்ணிக்கைகளும் வந்துட்டு நடைபெற்றுட்டு வருது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார் அந்தந்த மையங்களிலும்? இப்போ நம்ம செய்தியாளர்கள் சொல்ற மாதிரி அங்கங்க அந்த செய்தியாளர்கள் போயிருக்காங்க. அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாக்கு எண்ணும் மையங்கள் எல்லாமே 3 அடுக்கு பாதுகாப்பு நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காம இருக்கிறதுக்காக தேர்தல் துறை சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம முகவர்கள், பிரமுகர்கள் யார் வந்தாலும் இந்த QR கோடு அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பாக அமைதியான முறையில் தேர்தல் துறை வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெற்றி கொண்டாட்டங்கள் கூட பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கிற மொத்தம் 30 தொகுதிகள் பற்றின ஒரு கண்ணோட்டம் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன தொகுதிகளில் எவ்வளோ வாக்குகள் பதிவாச்சு, இப்போ இதில் என்னென்னலாம் எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ முதல் கட்டமாக நம்ம வந்து மண்ணாடிப்பட்டு தொகுதியை எடுத்திருக்கோம். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி வாக்குப்பதிவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. 93.59% வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 14,620, பெண் வாக்காளர்கள் 16,490 பேரும் வாக்களிச்சிருக்காங்க இந்த வாட்டி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இந்த தொகுதிகளில் 12 பேர் போட்டியிடுறாங்க. வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க. 36 வாக்குச்சாவடிகள்ல நம்ம அமைக்கப்பட்டிருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 93.59, அதாவது ரொம்ப மிகப்பெரிய அதிகளவான எண்ணிக்கையிலான வாக்குகள் பதிவாயிருக்கு. இப்போ இந்த தொகுதிகள் தான் பாத்தீங்கன்னா முதல் சுற்றிலே இருக்கு. மண்ணாடிப்பட்டு தொகுதியில வாக்குகள் எண்ண போறாங்க. முதல்ல தபால் ஓட்டுகள்லாம் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி தபால் ஓட்டுகளோட எண்ணிக்கை வந்து 12,936. அதனால சீக்கிரமாவே இதோட எண்ணிக்கை முடிஞ்சிடும். இதுக்காக மட்டுமே நம்ம ஏற்பாடுகள் என்ன பண்ணிருக்காங்க, 35 மேஜைகள் ஒதுக்கியிருக்காங்களாம். தபால் ஓட்டுகள் என்றதுக்காகவே 35 மேஜைகள் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 76 இதுல 35 வந்து அவங்களுக்காகவே கொடுத்திருக்காங்க. இந்த முடிவுகள்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமே உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுற்றுல இருக்கக்கூடிய அந்த 17 தொகுதிகளுக்கான அதுல பதிவான வாக்குகள் இப்ப எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னாக்கா பிற்பகல் 12:30 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கான வாக்கு முடிவுகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலையில எண்ணக்கூடிய அந்த 17 இதுல பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் 1 மணிக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த 17 தொகுதிகளுக்கான முழு விவரங்களும் தேர்தல் முடிவுகள் எல்லாமே நமக்கு வெளியில வந்துடும். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து தேர்தல் துறை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா எல்லாரும் நம்ம வந்து எதுவும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலியமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம், நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம 2ஆம் சுற்று ஓட்டு எண்ணிக்கை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திருபுவனை, மங்கலம், உழவர்கரை, இந்திரா நகர், காமராஜ் நகர், காலாப்பட்டு, ராஜ்பவன், உருளையன்பேட்டை மற்றும் இந்த பாகூர், மணவெளி, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, காரைக்கால் தெற்கு உள்ளிட்ட தொகுதிகள் வந்து 2ஆம் சுற்று ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 சுற்றுகளாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அப்படின்னால 30 தொகுதியை வந்து அழகாக 17, 13 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காரைக்காலில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்ன காரைக்கால்லையும் வந்து வாக்கு எண்ணிக்கையெல்லாம் ஒரு பக்கம் தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏனாம்ல துவங்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக காரைக்கால்லையும் நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அறிஞர் அண்ணா கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்க வாக்கு எண்ணும் மையத்துல முதல் கட்டமா தபால் வாக்குகளை முகவர்கள் முன்னிலையில் எண்ணும் பணி நடைபெற்றுட்டு வருது.
இப்போ அனைத்து தொகுதிகளிலும் பதிவான தபால் வாக்குகள் தான் முதல்ல எண்ணப்பட்டு இருக்கு. இது தொடர்ந்து தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். 8:30 தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கான தொடக்கம் ஆரம்பிக்கல. ஏன்னா தபால் வாக்குகள் இன்னும் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அது நடைபெறும். நம்ம தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம். உங்க அப்டேட்ஸ் நீங்க வந்துட்டு இந்த தேர்தல் சம்பந்தமா, இந்த ஜனநாயக திருவிழா சம்பந்தமான அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்துட்டு AMN TV தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் சார்பிலையும் வந்துட்டு அரசாங்கம் சார்பிலையும் வந்துட்டு வெப்சைட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வெப்சைட்லயும் நீங்க உடனுக்குடனான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தொகுதி வாரியாக பார்க்கும்போது வண்ணாடிப்பட்டு தொகுதி பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு தொகுதியாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது அரியாங்குப்பம் தொகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. இவங்க 12 வேட்பாளர்களோட எதிர்காலம் வந்து இன்னும் முடிவுகளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 42 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இதில் 90.3% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதாவது கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா 84.23 தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி அதை விட அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கிறது நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனையாக வாக்குப்பதிவு முதல் முறையா அதிக அளவிலான வாக்கு எண்ணிக்கை வந்து பதிவாகி இருக்கு பாண்டிச்சேரியில. ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரியாங்குப்பத்தில் 12 வேட்பாளர்கள், அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 37,486 வாக்காளர்கள் வந்து தங்கள் வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம யார் வெற்றி வேட்பாளராக வரப்போறாங்கன்றது நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த இதுலேயும் பார்க்கலாம். ஒரு நம்ம காலாப்பட்டு பார்த்தீங்கன்னா காலாப்பட்டு வந்து 2ஆம் சுற்றில் தான் அதோட வாக்கு எண்ணிக்கை தொடங்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 8 வேட்பாளர்கள் தான் களத்தில் இருந்தாங்க. ஒரு சில தொகுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக அதிகமாக இருந்துச்சு, ஒரு சில தொகுதியில் கம்மியாக இருந்தது. அதில் ஒன்று காலாப்பட்டில் பார்த்தீங்கன்னா 8 வேட்பாளர்கள் தான். இங்கேயும் 91.72% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதாவது இந்த அளவுக்கு வந்துட்டு 2021 கம்பேர் பண்ணும்போது 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 85.87% பேர் வாக்களிச்சிருந்தாங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா அதனுடைய வாக்கு சதவீதம் ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்களோட கருத்து சில என்ன அப்படின்னா, சில பேர்கிட்ட கேட்டும்போது அவங்க சொன்னது, இந்த SIR வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரிவைஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து உண்மையான வாக்காளர்கள் நிறைய அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அதனால நிறைய பேர் போயிடுச்சு, விட்டு போயிடுச்சு அப்படின்னு சில பேர் குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இப்போ நம்ம இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த வாக்குப்பதிவுக்கு மக்கள் ஆர்வமா இருக்காங்க. யார் உண்மையா வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேர் இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து இந்த வாட்டி அதிக அளவுல வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்த வருடம் புது வாக்காளர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கதான் சொல்றாங்க. அதே மாதிரி இளைஞர்களும் இந்த தடவை வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட வந்து வாக்களிச்சிருக்காங்க. சோ அதுவும் வந்து இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது. இந்த தேர்தல் முடிவுகளோட தாக்கம் வந்து இளைஞர்களோட வாக்குகள், அதாவது புதிய வாக்காளர்களோட வாக்குகள் வந்து அதிக அளவுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்றதும் நம்ம கருத்து கணிப்புகள்ல பார்த்தோம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்ம NR காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறவங்க வந்து 16 - 18 இடங்கள் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் வந்து NR காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தலைமையில வந்து ஆட்சி நடைபெற்று இருக்கும் நிலையில இந்த தேர்தல் முடிவுகள்லயும் வந்து NR தான் திரும்பவும் ஆட்சி அமைப்பாங்க, அரியணையை பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது, அது உண்மையாக்கப்படுமா பொய்யாக்கப்படுமா பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நிகழ்ச்சி தொடர்ந்து பேசலாம். ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெய மறு தடவை யூஸ் பண்றதே இல்ல. இடிச்ச மாவுல பட்சணம் பண்றதுனால பிரமாதமா இருக்கு. லட்டு பூந்தினி உருண்டை தட்ட சீட கை முறுக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. Ashwin's Home Special Sweet, number 96 Chetty Street, MG Road Cutting, Pondicherry. Phone 95855 44933. Ashwin Sweets.